லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி கிட்டே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க மாறனும் வீராவும். அப்போ அழுதுகிட்டே அவங்க வந்துட்டு பாண்டியனும் நானும் வந்துட்டு சவாரியில் தான் மீட் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்க ஆரம்பித்தோம், தங்கச்சிங்களுக்கு செட்டில் பட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தோம், அதுக்குள்ளேயே என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராகவன் இந்த தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா? ராகவன் எந்த தப்பு பண்ணலன்னு மாறன் சொன்னார். ப்ளீஸ், அவர் தான் பண்ணியிருப்பார், அவர் தான் வந்துட்டு என்னோட பாண்டியன் இது பண்ணிட்டாரு, அவர் தான் என்னை மிரட்டினாரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க, நான் அந்த ஆக்சிடெண்ட்டை மறக்கணுன்னு தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வீடு கட்டிட்டு நான் எங்கேயோ இருக்கிறேன், ப்ளீஸ் எங்கள் வீட்லேயும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, நான் வந்து எதுவுமே இது பண்ணல, ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே மாறனும் வீராவும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க, நேராக ஜெயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு ராகவனை மீட் பண்ணுறாங்க. ராகவன் கிட்டே என்னடா நீ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னியே, நம்ம கடையில் வேலை செஞ்சாலே ரோஸ்மெரி, அவளுக்கும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படியோ நடந்துருச்சுடா, இதுவும் இந்த கடையில் ஒரு சரக்கு இதுவும் காணும்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க தான் திருட்டிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, அதனால அவங்கள வார்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் யாரையும் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டி கூட்டிகிட்டு வந்து பேச வச்சது வேறு யாரும் இல்லைடா, நம்ம மச்சான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோடய அண்ணா தான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியனா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாரு. ஆமாம், அவர் வந்து பேசினார், அப்போ கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அப்போ வந்து நான் கோவப்பட்டு அவரை திட்டி இது பண்ணிட்டு போயிட்டேன். டி என்னடா சொல்கிறாரு? ஆமாம், கொஞ்சம் கைகலப்பாயிடுச்சு, நான் அவரை சட்டையை பிடிச்சி இது பண்ணி விட்டுட்டேன், கோவத்தில் எது எதுவும் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. டி என்னடா அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாறன் வந்து போயிட்டே இருக்காரு. ராகவனுக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வந்துட்டு விஜயோட ஆள் வந்து கேட்டுருக்காங்க. ஓ, இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா, இதை வச்சே நம்ம இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நேராக போய்ட்டு விஜய்கிட்ட வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. விஜய் உடனே வந்துட்டு அந்த ரோஸ்மெரியை போய் நீ பார்த்து அவளை வந்துட்டு சாட்சி கூப்பிட்டு அவள் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஆள் வந்து ரோஸ்மெரி கிட்டே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து சாட்சி சொல்லணும், உங்கள் பாண்டியனை எப்படி வந்துட்டு அந்த ராகவன் பண்ணானோ அதே மாதிரி அந்த குடும்பம் தான் வந்துட்டு எங்கள் மேடமோட அப்பாவையும் கொண்டுட்டு அசால்ட்டாக இருக்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் வரல, என்னை விட்டுருங்க, கோர்ட் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும், கடவுள் இருக்காருன்னு சொல்ல நீங்கள் தண்டனை கொடுக்கல, அதாவது நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த மாறன் வந்துட்டு அவங்க அண்ணனை வந்து பணம் வச்சு எப்படியாவது வெளியேற்றுருவான், அவனுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு சொல்ல சரின்ற மாதிரி ரோஸ்மெரியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே வந்துட்டு ராகவனுக்கும் பாண்டியனுக்கும் முன்பகை இருந்திருக்கு, அது நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சாட்சி இருக்குதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ரோஸ்மெரியை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, வீடியோ ஆதாரமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ராகவனும் பாண்டியனும் மோதிக்கிற சீன், பாண்டியனை வந்துட்டு ராகவன் மிரட்டுற இதுவும் வந்துட்டு வீடியோவாக காமிக்கிறாங்க. ரோஸ்மெரியுமே நானும் பாண்டியனும் காதலிச்சோம், இந்த மாதிரி ஒரு திருடிட்ட தான் சொன்னார், அதனால் நான் பாண்டியன்கிட்ட போய் சொல்ல பாண்டியன் அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டேன், அப்புறம் எனக்கு திருடி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் சொல்ல சொன்னார், இதுக்கு ராகவன் ஒத்துக்காதனால கோவப்பட்டு 2 பேருக்குள்ள இதுவாச்சு, அதனால் மிரட்டினார், அந்த மிரட்டினதில் தான் இவர் ஏதோ பண்ணிட்டார், அதை மிரட்டினதுக்கு அப்புறமா தான் வந்து பாண்டியன் இறந்து போனார், அதுவும் இவராலேயே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க மொத்த பேருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. பிருந்தாவுக்கு ஒன்றுமே புரியல, பாண்டியன் லவ் பண்ணாரான்ற மாதிரி ஷாக்காக பார்க்க வீரா வந்துட்டு ஆமாம் பண்ணாருன்ற மாதிரி உண்மைதான்ற மாதிரி கண்ணை காமிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, ராகவனுக்கு தண்டனை கிடைக்குமா, எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.